இன்னைக்கு கர்நாடகாவினுடைய உயர்நீதிமன்றம் கமல் அவர்கள் மன்னிப்பு ஏன் கேட்கக்கூடாது, மன்னிப்புன்ற வார்த்தையே இல்லையே அப்படின்னு ஒரு பரபரப்பான ஒரு செய்தியை தான் சொல்லியிருக்கிறார். இது குறித்து தான் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். கமல் ஏன் மன்னிப்பு கேட்கணும், நீதிமன்றம் ஏன் இப்பேற்பட்ட தகவலை சொன்னுச்சு அப்படின்றத மிக தெளிவாக விரிவாக பார்க்க இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தக் லைஃப் திரைப்படம் என்பது வருகின்ற 5ஆம் தேதி உலகெங்கும் வெளியாக இருக்கிறது. இந்த திரைப்படத்தின் குறித்து கர்நாடகாவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது, பெரும் போராட்டங்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு செய்திகள் வெளியாக இருக்கிறது. அந்த செய்திகள் வெளியானதற்கான காரணம் என்னன்னு நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் பேசியிருப்போம். தக் லைஃப் திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நடக்குது. அங்கே பல்வேறு நிகழ்வுகளில் நன்றி சொன்ன கமல் அவர்கள் நடிகர் சிவராஜ்குமார் அவர்களுக்கு நன்றி சொல்லும் பொழுது, தமிழ் மொழியிலேருந்து புரிந்தது தான் கன்னடம், அதனால் உங்களுக்கு நான் எப்படி சொன்னாலும் உங்களுக்கு பொருந்தும் என்பது போல சொல்லியிருக்கிறாரு. இதற்காக கன்னட அமைப்புகள்லாம் கொந்தளிச்சு தமிழிலிருந்து பிறந்தது கன்னடமா என்றெல்லாம் பெரும் அதிர்வலைகள் ஏற்படுத்தினாங்க. ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே காலகட்டங்களில் இங்கே தமிழ் சினிமாவில் எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கார், ஆர்கே செல்வமணின்னு. அவரு ஒன்று சொல்லியிருந்தார் 2 நாளைக்கு முன்பாக, அரசியலாக பண்ணுங்க, அரசியல்வாதிகள் சினிமாக்குள்ளே வராதிங்க அப்படின்னு. நமக்கு அண்ணன் ஆர்கே செல்வமணியை பார்த்து ஒரு கேள்வி எழுப்ப வேண்டிய கேள்விகள் ஒன்று இருக்குது. அரசியலாக பாருங்கள், சரி பார்க்குறோம். சினிமாவை பாருங்கள், சரி பார்க்குறோம். அரசியல்வாதிகளை அரசியல் மட்டுமே பாருங்கள், சினிமாக்குள்ளே வராதிங்க அப்படின்றீங்க. சரி, சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கவங்க மட்டும் அரசியலுக்கு வரலாமா அப்படின்ற கேள்வி எனக்கு எழும்புது. எனக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குமே எழும்புது. அரசியல்வாதிகள் உங்கள் திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுக்கு வரலாம், அரசியல்வாதிகள் உங்கள் திரைப்படம் குறித்து வந்து பார்த்துட்டு அதனுடைய கருத்துக்களை சொல்லி மக்கள் நீங்கள் இவ்வளோ போய் பாருங்க அப்படின்லாம் சொல்லலாம். இதனால் என்ன ஆபத்து இருக்குது, ஆர்கே செல்வமணி ஏன் இந்த கருத்தை சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, இவர் இருக்கிறார் இல்லையா, இந்த பெப்சி அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, தொழிலாளர்களுடைய அமைப்பு, அந்த சினிமாவில் பணியாற்றக்கூடிய அமைப்பு. அந்த அமைப்புகளில் எத்தனை தமிழர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சினிமா துறையில் உள்ளவங்களை விசாரித்தோம்னா, அது ஒன்றும் இல்லை தம்பி, கல்லில் மாட்டின அரிசி தான், இல்லைனா அரிசியில் மாட்டின கல் தான், எத்தனை கல் இருக்குன்னு ஈஸியாக பொறிக்கிடலாம் அப்படின்னு ஒரு கருத்தை எங்களுடைய அண்ணன் பாலமுரளிவர்மன் அப்படின்ற ஒருத்தர் சொல்லியிருந்தார். அவர் மட்டும் தான் சொல்கிறாரான்னு ஒரு முன்னணி இயக்குனர், பெரும்பெரிய இயக்குநர்கள்லாம் இருந்தால் நமக்கு தெரிஞ்ச வட்டாரங்களை விசாரிக்கும் போது அவங்க சொன்னாங்க, ஆமாம் அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சா நம்மளால் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. தமிழர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னா ரொம்ப குறைவாக இருப்பாங்க. அதிகமாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களும் கர்நாடகாவை தாய்மொழியாக கொண்டவர்கள்லாம் தான் இதில் வேலை செய்கிறாங்க. அவங்களுடைய யூனிட் தான் அங்கே வந்து வேலை பார்க்குது அப்படின்னு. இப்போ ஆர்கே செல்வமணி யார் பக்கம் நிற்கிறார் அப்படின்னா, தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களையும் கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்டவர்களின் பக்கமாக தான் நிற்கிறார், தமிழர்களின் பக்கமாக நிற்கலை. பெப்சி சங்கம் நீங்கள் அதற்கான ஒரு கருத்தை சொல்கிறீங்க, வரவேற்கிற வாழ்த்துக்கள், நீங்கள் அவங்க உரிமைக்காக போராடுங்க. அதே சமயத்தில் தமிழர்களுக்கான உரிமை பறிபோகும் போதும், தமிழர்களுக்கான ஒரு கருத்து நிலவப்படும் போதும், தமிழர்களை எதிர்த்து அங்கே ஒரு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடைபெறும் பொழுதும் தமிழர் பக்கமாக தமிழராக நீங்கள் இங்கே தான் நிற்கணும். அதுதான் கடமை. ஏன்னா தமிழ்நாடு மக்கள் தான் உங்கள் படத்தை பார்த்து போற்றி வணங்கினாங்க, பாராட்டினாங்க. அவங்க கொடுத்த காசில் தான் இன்னைக்கு காரு பங்களா வீடு வாசல்னு சந்தோஷமாக இருக்கீங்க. அது மட்டும் இல்லை, அவங்க கொடுத்த காசில் தான் ரோஜா அவர்களை திருமணம் செய்திருக்கிறீங்க, என்ன சுகபோக வாழ்க்கையெல்லாம் வாழ்றீங்க. தமிழர்களுக்கு நீங்கள் இது போன்ற துரோகங்களை செய்யலாமா மிஸ்டர் ஆர்கே செல்வமணி? இப்படி அப்படியே இங்கே வரும். எதற்காக அந்த கருத்தை சொல்கிறாரு அப்படின்னா, அவர் ஆர்கே செல்வமணி ஒரு கருத்து சொல்கிறாரு, அவங்க ஏதோ அரசியலுக்காக ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு. அவங்க அரசியலுக்காக பண்ணுறாங்க, அங்கே எந்த அரசியல் கட்சி போராடுதுன்னு நீங்கள் கொஞ்சம் சொல்கிறீங்களா? சினிமா திரைப்பட சங்கங்கள் தான் அங்கேயும் போராடுது. இங்கே நீங்கள் செம்மையிலான ஒரு சங்கம் வச்சுருக்கீங்களா, அதுபோல் அங்கே ஒரு சங்கம் இருக்குது, அவங்க தான் போராடுறாங்க. தமிழ் மொழியிலேருந்து பிரிந்தது கன்னடமானு. அதில் இன்றைக்கி நமக்கு ஒரு கேள்வி ஒன்று எழும்புது. நீதிமன்றம் ஒரு பரபரப்பான கேள்வி எழுப்பி இருக்குது. கமல் அவர்கள் சம்மேள சங்கத்துக்கு ஒரு கடிதத்தை அனுப்புகிறாரு, அதில் மன்னிப்புன்ற வார்த்தையை சேர்க்கலை. அதெல்லாம் அங்கே நீதிமன்றத்துக்கு இன்றைக்கி வருது. நீதிமன்றத்தில் நீதிபதி படித்து பார்த்துட்டு இதில் மன்னிப்புன்ற ஒரு வார்த்தையே இல்லையே, மன்னிப்பு கேட்கறதுனால உங்களுக்கு என்ன ஆயிரப்போகுது, சின்னதாக ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நான் மக்கள்கிட்ட சொல்லி அப்படியே நீதிபதி அவர்கள் கருத்து சொல்கிறார். நீதிபதி அவர்களை பார்த்து நான் ஒரு கருத்து சொல்கிறேன், ஒரு கேள்வி எழுப்புகிறேன். உச்சநீதிமன்றம் தமிழகத்திற்கு தண்ணி தரணும், இத்தனை டிஎம்சி தரணும் ஒரு குறிப்பிட்ட அளவை சொல்லுது. ஆனால் அத்தனை டிஎம்சி தண்ணீர்கள் தான் தமிழ்நாட்டுக்கு தரப்படுதான்ற கேள்வி எனக்கு எழும்புது. 178 என்னமோ சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லுது. ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது 64 48 இந்த சதவீதத்தில் தான் தண்ணீர், இத்தனை டிஎம்சி தண்ணீர் தான் தமிழகத்துக்கு தரப்படுது. மீதி உள்ள தண்ணிலாம் எங்கே? இதை நீங்கள் கேள்வி கேட்கணும் இல்லையா? அதை கேட்கவே இல்லை.
நீதிபதி அவர்கள் அந்த மண்ணின் மகனாக நின்று அந்த மண்ணின் மக்களுக்காக அந்த மண்ணின் உரிமைக்காக அவர் நீதிபதியாக இருந்தாலும் அவர் மண் சார்ந்த கருத்தை தான் அவர் ஏற்பாரு. அவர் மண் சார்ந்த கருத்துக்களை தான் சொல்லுவார். தமிழ்ல இருந்து கன்னடம் பிரிஞ்சதுன்னு எதன் ஆய்வுல நீங்க சொன்னீங்க, எந்த ஆய்வுல படிச்சு சொன்னீங்க அப்படின்னு நீதிபதி அவர்கள் கேள்வி கேட்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, தமிழ்ல இருந்து கன்னடம் பிரியல, கன்னடத்துக்கு நீண்ட ஒரு வரலாறு இருக்கு, இலக்கியம் இருக்கு. ஆமா இருக்கு. ஆனா தமிழ்ல இருந்து பிரியல என்பதற்கு நீங்க எந்த ஆய்வுல படிச்சு எந்த அறிஞர்கள் சொன்னதை நீங்க சொல்றீங்க? நீதிபதி அவர்கள்ட்ட நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்ல, கன்னட மக்கள்கிட்டயே நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்கு. கேட்டா அவர்கள் அப்படியே ஒரு சார்ந்து ஒரு இடத்துல போய் தள்ளுவாங்க. என்ன தெரியுமா தள்ளுவாங்க? அங்க அரசியலுக்காக பண்றாங்க. சரி, அரசியலுக்காக பண்றாங்க. அரசியலுக்காக பண்றீங்கன்னா அரசியல்வாதியை நீங்க எதிர்க்கலாம் இல்லையா? அது எப்படிங்க? தமிழ்நாட்டில் நம்ம நடிகர்களை போய் கன்னட நடிகர்கள் நடிக்கிறாங்க, அவங்களுடைய திரைப்படம் ஓடுது, அந்த மக்கள் வரவேற்கிறாங்க, ஏற்கிறாங்க, அவங்க பணத்தை கொண்டு வந்து நம்ம வீடு வாசல் கட்டி நம்மால் தான் வாழ்றான் அப்படின்னு மக்கள் போராடணும் இல்லையா? தண்ணீர் கேட்கப்படும் பொழுது தமிழர்கள் தேடி தேடி தாக்கப்படுறாங்க, தமிழ் மாணவர்கள் தாக்கப்படுறாங்க, தமிழ் பெண்கள் அவமானப்படுத்தப்படுறாங்க, பல்வேறு வேலைகளை செய்யறாங்க கன்னடர்கள். அது எப்படி அவங்க அதை ஏற்கிறாங்க? அப்போ ஒட்டுமொத்த கன்னடர்களும் இதுல ஒரு சில அமைப்புகள் தான் அப்படின்னா ஒட்டுமொத்த கன்னடர்களுமே இறங்கி தமிழர்களை தாக்காதீங்க, தமிழ் திரைப்படங்களை தடை செய்வேன்னு சொல்லாதீங்க, நீங்க எல்லாம் பேசியிருக்கணும். அது குறித்து கன்னட மக்கள் எதுவும் கருத்து தெரிவித்ததா உண்டா? இல்லை எதுவும் தொலைக்காட்சிகள் நீங்க எதுவும் பார்த்தீங்களா? அப்பெல்லாம் இல்லையே, அப்பெல்லாம் இல்லையே. இங்க தமிழ் என்பவன் அமைதியா இருக்கணும், எல்லாரும் வாங்க வாழலாம், எல்லா இடத்துலையும் அமைதியா போகணும்னா நாங்க உண்மையிலேயே எப்படி நீங்க எங்களை பாக்குறீங்க? கொட்டை கொட்டை குனிஞ்சுக்கிட்டே இருக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்களா? கமல் அவர்கள் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவர்கிட்ட இவங்க கேள்வி வைக்கிறாங்க, நீங்க எந்த ஆய்வுலேருந்து படிச்சுக்கணும்? நாங்க கேள்வி வைக்கிறோம், நீங்க எந்த ஆய்வுலேருந்து படிச்சு சொல்றீங்க கன்னடம் தமிழ்ல இருந்து பிரியல அப்படின்னு? தமிழும் சமஸ்கிருதமும் ஒன்றிணைந்து இதனுடைய கலப்புல கன்னடம் பிறந்தது. சமஸ்கிருதம் இல்லாத தமிழை பிரிச்சிட்டோம்னா கன்னடம்ன்ற மொழி எது? தமிழுக்கு எத்தனை ஆண்டு கால வரலாறு இருக்கு, இலக்கியங்கள் இருக்கு. அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க இந்த மொழிகள்ல இருந்து, அதாவது கன்னடத்துல இருந்து தமிழை பிரிச்சுட்டா ஒரு மொழி இல்லை, ஆந்திரான்ற தெலுங்குல இருந்து தமிழை பிரிச்சுட்டா தெலுங்குன்ற ஒரு மொழி இல்லை. ஆனால் மலையாளத்திலும் தமிழும் சமஸ்கிருதத்துல எதுல ரெண்டுல ஒண்ணு பிரிச்சுட்டா கூட சமஸ்கிருதத்தை பிரிச்சுட்டா மலையாளன்ற மொழியே இல்லை. ஆனா தமிழ்ல இருந்து ஈஸியா சமஸ்கிருதம் கலப்பினம் இருக்கு. இப்ப தமிழ் பெயர்கள் இருக்கு இல்லையா, அதுல சமஸ்கிருதம் கலந்தும் பெயர்லாம் வச்சிருக்கிறாங்க. அஸ்வின், இசு போட்டு, விஜய், நம்ம பல்வேறு பேர்லாம் இருக்கு. ஆனா அதுல இருந்து சமஸ்கிருதம் எடுத்துட்டோம்னா தமிழுக்குன்ற தனி வரலாறு உண்டு. தமிழ் பெயரு, தமிழுக்கு நீண்ட ஒரு வரலாறு இருக்கு, நீண்ட நெடிய காலமாக அவர்களுக்கு ஒரு இலக்கியம் இருக்கு, சான்று இருக்கு. தமிழுக்குன்னு தனித்துவம்னு ஒண்ணு இருக்கு. கன்னடத்துக்கு இருக்கா, தெலுங்குக்கு இருக்கா, மலையாளத்திற்கு இருக்கா? அப்படியெல்லாம் இல்லையே. நடிகர் கமல் அவர்களை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்தது போல ஒரு உச்ச நட்சத்திரங்க. உலக நாயகன் என்பவர் ஒரு உச்ச நட்சத்திரத்தை தமிழ் சினிமா நடிகர் சங்கம் தான் எதிர்க்குது அப்படின்னு. நடிகர் சங்கமும் அமைதியாக தான் இருக்கு. தயாரிப்பாளர் சங்கம், தயாரிப்பாளர் பாதி பேர் அவங்க இருக்காங்க, மற்ற மொழிக்காரங்க இருக்காங்க. சரி, நீங்க வாங்க, இங்க படம் எடுங்க, பொழைங்க, போங்க, அதெல்லாம் இல்லை. ஆனால் என்னுடைய வாழ்த்தா ஒருத்தர் வரவேற்கிறதுக்கு நாங்க எங்க மொழியிலேருந்து பிரிஞ்சுன்னு சொல்றது எங்களுக்கு பெருமையோட உங்களுக்கு தான் அதிக பெருமை. நாங்க சொல்றோம் அவன் எங்க தங்கச்சி வீட்டு பிள்ளை, எங்க சொந்தக்காரங்க சொல்லுவாங்கல்ல, எங்க அக்கா பையன், எங்க தங்கச்சி பையன், இவங்க சின்னம்மா பையன் சொல்றோம். அது போலதான் நாங்க சொல்லிக்கிறோம். உங்க மொழிகளின் தாய்மொழி தமிழ், அதுல நீங்க பெருமை கொள்ளணும், நாங்க பெருமை கொள்றோம். இந்த மொழிகளுடைய தாய்மொழி நாங்க. ஆனா ஒன்றே மட்டும் புரியுது, தமிழர்கள் நாம் மிக தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்மிடந்து பிரிந்த மொழிகள்லாம் இப்ப மலையாள சினிமாக்கள்ல போய் தமிழ் நடிகர்கள் நடிக்கணும்னா முதல்ல விடமாட்டான். முதல்ல அங்க நீங்க உறுப்பினர் ஆகணும். அந்த சங்கத்துல உறுப்பினர் ஆகிறதே பெரிய கஷ்டம். நீங்க உறுப்பினர் ஆனாலும் ஒரு படம் 2 படத்துக்கு தான் வாய்ப்பு, எல்லா படங்களையும் வாய்ப்பு கொடுத்துட மாட்டான். அதே போல தெலுங்கு சினிமாவிலும், அதே போல கன்னட சினிமாவிலும். கன்னட சினிமாக்கள் எப்படி இருக்கும், கர்நாடகாவில் என்ன நடக்கும் என்று பழைய நடிகர்லாம் இருக்காங்களே, பழைய இந்த மாஸ்டர்லாம் இருக்காங்களே, அவங்க எல்லாம் சொல்றாங்களே, பெரு அதிர்ச்சி தராங்க. நாங்க அறையில தங்கியிருப்போம், எங்களை தாக்குவாங்க, நள்ளிரவும் தாக்கி ரவுடிசம் பண்ணுவாங்க, நாங்க திருப்பி அடிச்சோம்னா என் காவல்துறை எங்க மேல வழக்கு போடும்னு. ஆனா இங்க தமிழ்நாட்டினுடைய காவேரி பிரச்சனையும் தமிழர்களுக்கு எதிர்ப்பான ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது இங்குள்ள கன்னடர்கள், தெலுங்கர் என்று மலையாளிகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தமிழர்கள் நாங்கள் போயிட முடியாது. பெரிய பேரிகார்டு போட்டு அப்படியே காவல்துறை நிற்கும். ஏன்னா நம்ம இந்தியர்கள் பிரிச்சு பார்க்கக்கூடாது, நம்ம மனிதநேயவாதிகள். என்ன மனிதநேயவாதிகள்? நாங்க தடுக்கப்படும் பொழுது, நாங்க அடிக்கப்படும் பொழுது எங்களை இங்க தடுக்கிறீங்களா? நாங்க அமைதியா தான் போறோம். எங்களை வைத்து பிளப்பு நடத்தவர்கள் எங்களை வச்சு பிழைச்சிக்கிட்டு இங்கேருந்து போறீங்க, கோடி கோடியா கொண்டு போறீங்க. அவங்க நினைச்சிட்டாங்க எதுக்கு எடுத்தாலும் மிரட்டலாம் வேணாம், சும்மா ஏன்னா ரோட்ல 2 பேர் போய் சவுண்டு விட்டாவே மன்னிப்பு கேட்கறதுக்கு நடிகர் ரஜினி நினைச்சிட்டாங்க. ரஜினி மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு விதம் இருக்கு. அவருடைய தாய்மொழி கன்னடம் என்பதால இருக்கலாம். அதை தாண்டி அவருடைய அதிக சொத்துக்கள் ஒட்டுமொத்தமாக கர்நாடகாவில் தான் இருக்கு. ஒருவேளை நாம இங்க மறுத்துட்டோம், தமிழர்களுக்கு ஆதரவா ஒரு கருத்து சொல்லி அதை மன்னிப்புக்காம விட்டுட்டோம்னா அங்குள்ள வீடுகள் சூறையாடப்படும்,
அங்குள்ள அவருடைய நிறுவனங்கள் பாதிக்கப்படும். அதனால் அவர் மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் எங்கள் ஐயா கமலஹாசன் அவர்களுக்கு அப்படின்னா ஒரு தேவையும் இல்லை. கர்நாடகாவில் எந்த பொருளையும் வாங்கி வச்சிருக்கல. அவர் நம்ம மண்ணின் மகன், தமிழகத்தில் தான் எல்லாம் வச்சிருக்காரு. அவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம்லாம் இல்லையா? அவர் கேட்கக்கூடாது. நாங்கள் போய் ஒரு வீட்டு வாசலில் முட்டுக்கிட்டு உட்காந்துருப்போம், நீங்கள் மன்னிப்பு கேட்காதீங்க அப்படின்னு. நாங்களும் போய் உட்காந்துருப்போம் எங்கள் வீட்டில். நீ தான் அங்கே போராடுவியா, நாங்கள் எங்கள் ஐயா பக்கம் துணி நிற்போம். எங்கள் ஐயா கமலஹாசன் அவர்கள் பக்கத்தில் போய் நிற்போம். ஐயா நீங்கள் மன்னிப்பு கேட்காதீங்க அப்படின்னு. அவரும் கேட்கலன்ட்டாரு. நீங்கள் அவர் இந்த பிக் பாஸ்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருந்தாப்புல, அவரில் நிறைய புத்தகங்களை வாசிக்க சொல்லி பரிந்துரை செய்வார். அப்பேற்பட்ட படிப்பாளி. அவரை பற்றி நம்ம விசாரிக்கும்போது சினிமா துறையெல்லாம் அவர் ரொம்ப படிப்பாளிங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருக்கும், நிறைய படிப்பார் அவர், பல்வேறு புத்தகங்களை நமக்கு பரிந்துரை பண்ணுவார் அப்படின்னு. ஏதோ காதோரம்லாம் இல்லை, அவர் பரிந்துரையில் புத்தகம் படித்தவர்களே நமக்கு சொல்லி உண்டு திரைத்துறையில். அதனால் கர்நாடகா நீதிமன்றம் அந்த மண்ணின் மக்கள் பக்கம் நிற்கிதுன்னா அவங்க ஒரு கரு சொல்கிறாங்கன்னா, கர்நாடகா நீதிமன்றத்துக்கு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நீங்கள் ஏன் மதிக்கலை? நீதிபதி தனி ஒரு கரு சொல்லியிருக்கணும்ல அந்த மண்ணின் மக்களை பார்த்து. அப்போ மட்டும் எங்கள் உரிமை உங்களுக்கு, ஆனால் எங்களுடைய நிலக்கரி உங்களுடைய மின்சாரம்லாம் உங்களுக்கு வரணும், ஆனால் உங்கள் தண்ணியை நீங்கள் எங்களுக்கு தர மாட்டீங்க. தர்றதுலையும் பாதி களவானம் தர மாட்டீங்க. தமிழர்கள்லாம் எத்தனை நாளைக்கு இழிச்சவன் ஏன்னா இருந்துருவான்னு நினைக்கிறீங்க? அவங்க என்ன கட்டமைக்கிறாங்கன்னா, கர்நாடகாவில் போராடிக்கிட்டு இருக்காங்க ஒரு அமைப்பு, அது போல தமிழ்நாட்டில் சீமான் ஒருத்தர் கிளம்பி வந்துருவாருன்னு சீமானை தாக்கி பேசுது. சீமான் இப்படி நடக்கக்கூடாது, அங்குள்ள தமிழர்கள் என்ன பண்ணுவாங்க? அங்கே தாக்கப்பட்ட போது இங்குள்ள தமிழ் சினிமாக்கள் என்ன பண்ணுச்சு? என்ன பண்ணுச்சுன்ற கேள்வி எனக்கு எழுப்புது இல்லையா? என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? கமல் அவர்கள் உச்ச நட்சத்திரம், உலக நாயகன், அவர் பாதிக்கப்படுறார், அந்த படத்தை திரையிட மாட்டேன்னு அவன் சொல்றான். ஒரு சொல்லுக்காவது தமிழ் சினிமாவில் வேணா சொல்றதுக்கு இருக்கா? உங்களுள்ள தயாரிப்பாளர் சங்கம், உங்களுள்ள நடிகர் சங்கம் முதல்ல சொல்லியிருக்கணும். உலகநாயகன் பக்கம் ஐயா கமலஹாசன் பக்கம் நின்றுக்கணும். இங்குள்ள கன்னட நடிகர்கள் நடிக்க முடியாது, அதை கொண்டு வந்திருக்கணுமா இல்லையா? ஏன் அமைதி காத்தீங்க? மேம்போக்கா நடிகர் சங்கம் அவர் பக்கம் தான் ஆதரவாக இருக்கு. எப்படி ஆதரவாக இருக்கும்? நடிகர் சங்கத்துடைய தலைவர் என்ன? அவன்லாம் கன்னட நடிகர் சங்கம்னு வச்சுக்குவான், கன்னட சம்மேளன சங்கம்னு வச்சுக்கிடுவான், தெலுங்கு நடிகர் சங்கம்னு வச்சுக்குவான், மலையாளத்தில் மலையாள நடிகர் சங்கம்னு வச்சுக்குவான். தமிழ்நாட்டில் மட்டும் தென்னிந்திய நடிகர் சங்கம். ஏன் தமிழ் நடிகர் சங்கம்னு வச்சா ஆகாதா? தமிழ் நடிகர்கள் பெரிதளவில் இல்லை, இப்போதான் ஏதோ ஒரு சில நடிகர்கள்லாம் வர்றாங்க, முன் வந்து நடிக்க உச்ச நட்சத்திரமாக மாறுறாங்க. சரி, அவன் தமிழ்நாளே இல்லாட்டியும் பரவாயில்லையே, தமிழ் நடிகர் சங்கம் ஒரு பேர் மாற்றத்தில் கூட அவங்களுக்கு என்ன வலிக்குது? பேசுனா புரியாத மாதிரி தான் இருக்கும், அதை புரிஞ்சிக்க காலதாமதம் ஆகும். ஆனால் ஐயா ரஜினி மாதிரிலாம் போய் மண்டிட்டுற மாட்டார். அவர் தமிழன் தமிழ் மகன், அவர் மன்னிப்பு கேட்கவும் முடியாது. பல பேர் சொல்லுவாங்க கோர்ட்டாவது அதாவதுன்னு, நாங்கள் அதெல்லாம் சொல்ல விரும்பலை. ஆனால் சொல்கிறோம், ஐயா கமல் பக்கம் இப்போ நாங்கள் மன்னிப்பு கேட்க முடியாது. நீங்கள் ஒரு தீர்வான ஒரு ஆராய்ச்சியாளரை கூட்டிகிட்டு வாங்க, அமெரிக்கா, லண்டன், பல்வேறு ஆட்சியாளர் எந்த நாட்டிலேருந்து வேணாலும் கூட்டிகிட்டு வாங்க, தமிழ்லேருந்து கன்னடம் பிரியலை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், ஒட்டுமொத்தமாக நாங்கள் தமிழர்கள் மன்னிப்பு கேட்குறோம், மண்டிட்டு மன்னிப்பு கேட்குறோம். ஆனால் நாங்கள் நிரூபிக்கிறதுக்கு எங்களுக்கு ஆய்வு இருக்குது, எல்லாம் இருக்குது, இலக்கிய சான்று இருக்குது. நாங்கள் நிரூபிச்சிட்டோம்னா என்ன பண்ணுவீங்க? இத்தோட நிறுத்துங்க. சினிமாவை பாருங்க, நீங்கள் சொல்கிற ஒரு கூட்டம் இருக்குது, சினிமாவா பாருங்க, அவங்க தான் அரசியல் பண்ணுறாங்க, நீங்களும் அரசியலுக்காக பேசாதீங்க. நாங்கள் அரசியலுக்காக பேசலை, இதை வைத்து எங்களுக்கு அரசியலும் இல்லை. இந்த மண்ணின் உரிமைகள் பறிபோகும் போது அதற்கு எதிர்த்து கருத்து கூட சொல்ல முடியாதவர்கள் மத்தியில் நாங்கள் போராடவும் தயாராகத்தான் இருக்கோம். எங்களுக்கான பல உரிமைகள் மறுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குங்க, மறுக்கப்பட்டுச்சு. அது எங்களுதுன்னு சொல்லும் பொழுது இவன் என்ன பண்ணுறான்? அதெல்லாம் இல்லை, அது எங்களுக்கு இருந்தது. எப்படி கச்சதேவை கொடுத்தது தான் என்பது போல இவங்க இப்படி ஒன்று உருட்டிக்கிட்டு உருட்டுவாங்க. இங்குள்ள தமிழ் நடிகர்கள் எத்தனை பேர் கமலுக்கு ஆதரவாக ஒரு ட்விட்டாவது போட்டிருப்பாங்களா? ஒன்றும் இல்லை. அனாதையாக்கப்பட்டு விட்டார் நடிகர் கமல் அவர்கள். குரல் கொடுக்க நாம தான் இருக்கோம், நாம வலிமையா நிற்போம். ஐயா கமல் அவர்கள் அரசியல் கருத்து வேற, ஆனால் என் மண்ணின் மகனுடைய திரைப்படத்தை அங்கே வெளியிட முடியாது என்று சொல்லும் பொழுது இங்கே கன்னடகலம் திரைப்படம் வெளியாகாது. நாங்கள் அந்த முடிவு எடுப்போம்ல, நாங்கள் அந்த முடிவு எடுத்தால் என்ன ஆகும் நீங்கள் நினச்சி பாருங்க. இதே கர்நாடகாவில் தமிழர்கள் தாக்கப்பட்டுட்டாங்கன்னு வச்சுங்க, இங்கே உள்ள கன்னடர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்யும். அவங்க வீட்டில் 4 பேரை போட்டிருப்பாங்க, கொடுக்குறவன் மானங்கிட்ட 7 தான் இருப்பாங்க பாதுகாப்புக்கு. பாருங்க நிலைமை, உங்களுடைய உரிமை எப்படி பறிபோகுதுன்னு பாருங்க. உச்ச நட்சத்திரமா இருக்கிறவன் வருவான், படம் எடுப்பான், பல கோடி சம்பாரிச்சுட்டு போவான். ஆனால் நாங்கள் ஒரு கருத்தை ஒரு உண்மையை பேசிட முடியாது. ஒன்று இருக்கு, ஒரு கருத்து ஒன்று ஊரில் சொல்லுவாங்க, நீ என்னதான் சத்தமா இப்போ பொய் சொன்னாலும் அது உண்மை ஆகிறாது அப்படின்னு. நீ கட்டி புரண்டு, நீ காவேரி அணையிலே உளுந்து தீ குளிச்சுக்கிட்டு உளுந்து பிறண்டாலும் அழுதாலும் காவேரி நீரை நிறுத்தி வச்சுட்டு முடியவே முடியாது, இல்லவே இல்லை, தமிழ்ல இருந்து புரியுது கன்னடம் இல்லைன்ற அழுது புரண்டாலும்
நாங்கள் சொல்வது தான் உண்மை, நீங்கள் சொல்கிறத உலகம் நம்பாது, நீங்கள் பெரும் அறிஞர்களை கூட்டிக்கிட்டு வாங்க, உட்காந்து நம்ம பேசுவோம். ஆய்வறிக்கை இருக்குது, எங்ககிட்ட பல அறிஞர்கள் இருக்காங்க, நீங்கள் நிறுவிங்க. 1000 முறை சொன்னாலும் பொய் உண்மையாகாது, உண்மை ஒரு முறை சொன்னாலும் பொய்யாக மாறிவிடாது என்பதை தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நாம் அவர் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு, கமல் அவர்கள் அப்படி அவருடைய நடிப்பு பிடிக்கல, அவர் அது அடுத்த கருத்து. நான் ரஜினி ரசிகனாக இருக்கேன், நான் விஜய் ரசிகனாக இருக்கேன், நான் அஜித் ரசிகனாக இருக்கேன், நான் இன்னும் பல்வேறு நடிகருக்கு ரசிகனாக இருக்கேன், அதனால் கமலுக்கு இதுக்கு நான் துணை நிற்கணும், குரல் கொடுக்கணும் அப்படிலாம் பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்கக்கூடாது. அவர் இந்த மண்ணின் மகன், இந்த மண்ணின் வரலாற்றை பேசியிருக்கிறாரு, இந்த மண்ணின் வரலாற்று உண்மையை சொல்லியிருக்கிறார். அவரின் பக்கம் நாம் நிற்கணும், ஒன்றிணைந்து ஐயா கமலின் பக்கம் நிற்கணும். மன்னிப்பு கேட்க முடியாது, போடா. என்ன பண்ணுவேன்? மன்னிப்பு கேட்க முடியாது, போடா.